புது வருஷம் ஆரம்பிச்சாச்சு. தமிழ்நாடு அரசியல்ல அதிரடியும் சேர்ந்தே ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு விஷயம், சின்னம்மா சசிகலா முதல்வராக பதவி ஏற்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான். சின்னம்மா சசிகலா கையில இப்போ ஏடிஎம்கே முழுசா போயிடுச்சு. பொதுச் செயலாளர் பதவிக்கு எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க. பொதுச் செயலாளரும் பதவியும் ஏத்துக்கிட்டாங்க. இப்போ பதவி ஏத்து 2 நாள்லயே தம்பிதுரை சின்னம்மா முதலமைச்சராக பதவி ஏற்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. அரசல் புரசலா அங்கங்க சொன்ன விஷயம் இப்போ முழுசா பத்த வச்சுட்டாங்க. முதலமைச்சர் OPS கூப்பிட்டு, மோடி அரசாங்கம் எவ்வளவு நாளைக்கு தான் உங்களை பாதுகாக்க முடியும், சீக்கிரமா பதவியை ராஜினாமா பண்ணி கொடுத்துடுங்க, உங்களுக்கு கட்சியில முக்கிய பொறுப்பு மற்றும் நிதியமைச்சர் பதவி உங்ககிட்டயே இருக்கட்டும்னு மன்னார்குடி தரப்பு கேட்டுச்சான். இதுக்கு OPS தரப்பு முதல்ல என்ன பண்றதுன்னு கையை பிசைஞ்சாலும் இப்போ ஓகே சொல்லிடுச்சான். ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே தான் இருக்கா. அருணாச்சல பிரதேசம் மாதிரி ஆட்சியை கலைச்சிட்டாங்கன்னா திமுகவுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக போய்விடுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வர்றாங்களாம். இந்த விஷயம் மன்னார்குடி குடும்பத்திற்குமே நன்றா தெரியுமா. அதனாலதான் மெதுவாகவே எல்லா விஷயத்தையும் நடத்திட்டு வந்தாங்களாம். ஆனா சின்னம்மாவோட ராசி நட்சத்திரப்படி ஜனவரி 15க்குள்ள பதவி ஏத்துக்கிட்டாங்கன்னா வேற பிரச்சனை எதுவும் வராது, வந்தாலும் அதிகாரம் காப்பாத்தி கொடுத்துடும் அப்படின்னு ஜோசியர்கள் சொல்லியிருக்காங்களாம். அதனால வர்ற ஜனவரி 12 அன்னைக்கு சின்னம்மா முதல்வர் பதவி ஏத்துப்பாங்கன்னு சில முக்கிய வட்டாரங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம இப்போ சின்னம்மா முதல்வர் பதவி ஏத்துக்கிட்டாங்கன்னா எந்த தொகுதியில நின்னு ஜெயிக்கணும், இதுதான் $1 மில்லியன் கேள்வி. சசிகலா நிக்க போற தொகுதி எது, இதுதான் இப்போ எல்லாருக்குமே ஒரு மண்டையை குழப்பற விஷயம். RK நகர் வேண்டவே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். அதனால தஞ்சாவூர் சைடு யாராவது ஒருத்தரை பதவி விலக சொல்லி அந்த இடத்துல சசிகலா நின்னா உள்ளூர் செல்வாக்கு ஜெயிக்க வச்சிடலான்னு நம்புறாங்களாம். இல்லைன்னா ஆண்டிப்பட்டி சைடு நிக்க சொல்றாங்களாம். ஆண்டிப்பட்டி தேனி சைடு பன்னீர்செல்வத்தோட ஆதரவாளர்கள் இருக்கிறதுனால எங்க எலெக்ஷன்ல அவங்க எதிராக வேலை செஞ்சுட்டா வெற்றி பாதிக்கப்படும் ஒரு பயமும் இருந்துகிட்டு இருக்கான். அதனால தஞ்சாவூர் சைடுல ஏதோ ஒரு தொகுதி அப்படின்னு இப்போதைக்கு முடிவாயிருக்கான். சின்னம்மாவும் இவ்வளவு நாளா அமைதியா இருந்துட்டோம். அதனால பதவி கையில வர வரைக்கும் ரொம்ப ராஜதந்திரமா, அதே நேரத்தில் மக்கள் கிட்டையும் நல்ல பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். தன் சொந்த பண்ணும் எல்லாத்தையும் சைலண்டாகவே இருக்க சொல்லியிருக்கிறாங்களாம். அதி முக்கியமான குடும்ப உறுப்பினர்கள் தவிர வேற யாரையும் போயஸ் கார்டன் பக்கமும் விடுறதே கிடையாதான். மக்கள் மத்தியில நல்ல பேர் வாங்கினாதான் அடுத்த 4 வருஷம் நிக்க முடியும்னு ஆணித்தரமா நம்புறாங்களாம். அதனால ஜனவரி 12 அன்னைக்கு இப்போதைக்கு சின்னம்மா சசிகலா முதல்வராக பதவி ஏற்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் சேர்ந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சுவாரஸ்யமான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் எங்க கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.